guys, welcome to Aimu's kitchen. இன்னைக்கு நம்ம வெள்ளை பூசணிக்காய் வச்சு இட்லி செய்ய போகிறோம். அதுவும் ரேஷன் பச்சை அரிசி வச்சு. சரியா? ஓகேம்மா. அதுக்கு நான் அளவு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ரேஷன் பச்சை அரிசியை வந்து இந்த அளவு, இந்த கிளாஸ் அளவில் நான் வந்து நாலு கிளாஸ் போட்டுக்கிறேன். நல்லா வெளியேன்ட்டு வாஷ் பண்ணிக்கணும் நம்ம. இந்த அரிசி வந்து கொஞ்சம் நல்லா கிளியராக தான் இருக்குது, எதுவும் அவ்வளோ டஸ்ட் இல்லை. 4 போட்டுக்கிறேன். 4 பச்சை அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா இந்த கிளாஸில். இப்போது உளுந்து இது வந்து முழு உருட்டு உளுந்து, இது 1 கிளாஸ் எடுத்துக்கிறோம். அப்புறம் வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுட்டு ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது வெள்ளை பூசணிக்காவை நான் தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வந்து சாம்பாருக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போது நம்ம இட்லிக்கும் இந்த காயை வச்சு செய்ய போகிறோம். இதை வந்து நான் எந்த கிளாஸில் எடுத்தனோ அதே கிளாஸில் வந்து இதை எடுத்துக்க போகிறேன். நல்லா சின்னதாக போடணும், அதனால் நான் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்துக்க போகிறேன். கிளாஸில் எடுத்துகிட்டு இதை மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா இந்த சைஸ் ஒரு கால் பாதிக்கு கொஞ்சம் கம்மியாக ஓகே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதை எடுத்து வச்சுக்க போகிறேன். சரியா? அரிசி ஊறட்டும், ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். நல்லா ஒரு 3-4 தண்ணியில் நல்லா அலசிக்கணும், ஏன்னா டஸ்ட்டு நிறைய இருக்கும் இல்லையா. அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இது வந்து 3 மணி நேரம் ஊறட்டும். அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். உளுந்து வெந்தயம் இதையும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதுவும் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஊறட்டும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நான் பூசணிக்காய் போட்டு எப்படி இட்லி அரைக்க போகிறேன் இட்லிக்குன்னு பார்க்கலாம். சரியா? ஓகேம்மா. பாருங்கள், பருப்பு நல்லா உளுத்தம் பருப்பு நல்லா ஊறிடுச்சு. நம்ம 3 ஹவர்ஸ் ஊற வச்சோம் இல்லையா, நல்லா ஊறிடுச்சு. தெரியுதா? இப்போ பச்சரிசியும் நல்லா ஊறி வந்துடுச்சு. சரியா? ரேஷன் பச்சரிசி தான் இது. இப்போ நம்ம இது மாவு அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் நான். இதுவும் பச்சரிசியும் அரைச்சிட்டு வந்தாச்சு. சரியா? நல்லா கிரைண்டரை போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நம்மளுடைய இந்த பூசணிக்காவை நான் நல்லா இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு தண்ணி போடாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ இதை நம்ம இந்த மாவில் போடலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த பூசணிக்காவோட பச்சை ஸ்மெல் பிடிக்காது. நம்ம குழம்புல போட்டால் கூட அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்க தான் செய்யும். நீர் காயுது. இந்த மாதிரி இட்லி செஞ்சு பாருங்கள். இட்லி நல்லா ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த வாசனை பூசணிக்காய் வாசனையே இருக்காது. நிறைய பசங்க வந்து பூசணிக்காய் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதில் உப்பு போட்டுறேன், கல் உப்பு போட்டுறேன். ஏற்கனவே நம்ம வந்து சோயா இட்லி செஞ்சுருக்கோம் இல்லையா, அதை நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களாம் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க, இட்லி சூப்பராக வந்திருக்குன்ட்டு. அந்த இட்லி வந்து நீங்கள் சுட சுட சாப்பிட்டீங்கன்னா நல்ல மனமாக சூப்பராக இருக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கெல்லாம் கட்டாதீங்க, அது செஞ்சு உடனே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அந்த இட்லி. இப்போ இது நல்லா பிசைஞ்சிட்டு மாவு பிசைஞ்சு கையில் பிசைங்க. அப்போ தான் வந்து ஈஸ்ட் ஃபார்மேஷன், குட் ஈஸ்ட் வந்து நமக்கு நல்லா ஃபார்ம் ஆகும். கரண்டியில் எப்பயுமே மாவு வந்து கரண்டியில் இது பண்ணாதீங்க. நல்லா எடுத்து அந்த உளுந்தும் அரிசியும் நல்லா ஒன்று போல் சேர்ந்து வரணும். அந்த சோயா இட்லி வந்து உடனே சூடாக சாப்பிடும்போது தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 1/2 hour 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். ஏன்னா அது பயிர் இல்லையா, அது கொஞ்சம் வந்து ஹார்டாக தான் இருக்கும். இன்னும் அந்த சோயா இட்லி செஞ்சுட்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். அப்புறம் இந்த பூசணிக்காய் இட்லியும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு குளிச்சுட்டப்போ இந்த இட்லியை ஊற்றி காட்டுறேன் நான். இதுல தோசையும் போட முடியும்ல? தோசை போட்டாலும் நல்ல முருவலா வரும், சூப்பரா இருக்கும். இதுல கடை இட்லி அரிசி போடனாலும் போட்டு செஞ்சிடலாம். நான் வந்து ரேஷன் பச்சை அரிசியில தான் செஞ்சிருக்கேன். நிறைய பேர் கேட்டாங்க சப்ஸ்கிரைபர்ஸ், ரேஷன் அரிசியில ஒரு வாட்டி செஞ்சு காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனாலதான் இதுல செஞ்சிருக்கேன் நான். ஒரு நாள் நான் கடை இட்லி அரிசியிலையும் செஞ்சு காட்டுறேன். கிரைண்டர் கழுவுன தண்ணி நம்ம கீழே ஊற்றக்கூடாது. இதில் வந்து எடுத்து வச்சுப்போம். நம்ம சப்போஸ் நம்ம தோசை செய்யணுன்னா இந்த தண்ணியை போட்டு இது பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் தோசையை. சரியா? இது வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்து இங்கே பாருங்கள், மாவு உப்பெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இது நாளைக்கு எப்படி பொங்கி வருதுன்னு பார்ப்போம். நாளைக்கு மார்னிங் இட்லி ஊற்றும் போது காட்டுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மார்னிங் நம்ம பார்ப்போம்.
குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ நம்ம இந்த வெண்பூசணிக்காய் போட்ட இட்லி மாவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்மையாக பொங்கி வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்படி பண்ணும்போது மாவு வந்து லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். தெரியுதா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு? இப்போ வந்து இதை போட்டு நல்லா ஃபுல்லாக கீழே வரைக்கும் அடியில் வரைக்கும் கலரக்கூடாது. நம்ம இப்படியே லைட்டாக இப்படி எடுத்து நம்ம மாவு போட்டுடணும் இட்லிக்கு. ஓகேம்மா. ஜென்டெல்லாம் மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஏர் பபிள்ஸ் தான் நம்மளை வந்து இட்லி வந்து புஷ்ஷுன்னு வச்சுக்கும். பாருங்க கீழே அடியில் வரைக்கும் நம்மளுக்கு மாவு நல்லா மெத்துன்னு தான் இருக்குது. இருக்குங்களா? ரொம்ப ஜென்டலாக பண்ணிவிட்டு இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம். இட்லி போட்டுக்கலாம். துணி போட்டு போடுறவங்களும் இப்போ நான் இதில் எண்ணெய் தடவி தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் மேலே இட்லி ஊற்றும் போது கொஞ்சம் கேப் இருக்கணும். நீங்கள் ஃபுல்லாக ஊற்றிட்டீங்கன்னா நல்லா பொங்கி வரும்போது உள்ளே வந்து கொஞ்சம் மாவாக திஞ்சிடும் இல்லையா? அதனால் கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. அதே மாதிரி இட்லி தட்டு வைக்கும்போது தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம வைக்கணும். தண்ணி கொதிக்காமல் வச்சிங்கன்னா கூட இட்லி வந்து கல் மாதிரி வந்துடும். இந்த சின்ன சின்ன டிப்ஸுங்கெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுட்டு பண்ணிங்கன்னா இட்லி என்றைக்குமே பஞ்சு மாதிரி வரும். ஒரு நாள் வந்து பஞ்சு மாதிரி வருது. இட்லி வந்து என்றைக்குமே சாஃப்டாக ஒரே மாதிரி வரணும்னா நம்ம இந்த டிப்ஸுங்கெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், இட்லி ரெடி ஆயிடுச்சுல்லம்மா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாரு எப்படி புஸ்ஸுன்னு இருக்கு பார்த்தியா? நார்மல் இட்லி மாதிரியே தான் இருக்கும். நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் கூட இருக்காது, பூசணிக்காய் ஃப்ளேவர் கூட இருக்காது. இந்த இட்லியை வந்து செஞ்ச உடனே நம்ம சாப்பிட்டா தான் நம்மளுக்கு அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 1 hour கழித்து சாப்பிட்டோன்னா கொஞ்சம் வந்து அந்த இட்லியோட அந்த புசு தன்மை வந்து அம்மிங்கிற மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்குல்ல? இந்த மாதிரி வெண்பூசணி இட்லி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.